பழைய தங்கத்தை விற்று புதிய செயின் வாங்குவது நல்லதா, என்ன செய்யணும் அப்படிங்கிறது அருண்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்வி. அவங்க வாழ்க்கையில் இதை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். மற்ற நேயர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக நீங்கள் பழைய தங்கம் அப்படின்றத கொடுத்துட்டு புதிய தங்கம், புதிய நகை அப்படின்றத வாங்குவீங்க. இப்போது பழைய தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே அதை என்ன பண்ணுவாங்க, உருக்கி தான் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. அந்த உருக்கி எஸ்டிமேட் கொடுக்கும்போது அந்த உருக்கிறதுல எங்களுக்கு இவ்வளோ சேதாரம் வரும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை அதில் கழிக்கப்படும். இன்றைக்கி அது எவ்வளோ விலையோ அதில் இருந்து மதிப்பிலேருந்து கொஞ்சம் மதிப்பு அப்போமே போயிடும். இன்னும் கூட சிலர்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் நான் டீட்டெயிலெல்லாம் போக விரும்பல, ஒருத்தர் இப்படி கொடுக்குறாங்க, ஒருத்தர் அப்படி அதெல்லாம் பொதுவாகவே உருக்கினா இவ்வளோ சேதாரமாக அழுக்கு போகும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு பணத்தின் மதிப்பு போயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள செயினை கொண்டு போயிட்டு கொடுக்குறீங்க, நான் இதை வேறு செயினாக மாற்றணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஊருக்குன்னா அதில் ஒரு 5% போய்டும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 5000 அங்கேயே போயிடுச்சு உங்களுக்கு. இப்போ 95,000 மதிப்பில் தான் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, அந்த எஸ்டிமேட் ஸ்லிப் வச்சுருப்பீங்க. அதை கொண்டு போயிட்டு புதுசாக ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செய்கூலி சேதாரம் அந்த விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன போர்ஷன் ஜிஎஸ்டி வரும். அப்போ அந்த செய்கூலி சேதாரம் சாதாரணமாக இப்போ 15%, 20%, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் முக்கியமான சில ஜுவல்லர்ஸ்லாம் 25%எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நீங்கள் 95,000 ரூபாய்க்கு ஒரு செயினை வாங்கிட்டு அந்த கடை ஒட்டி இறங்கும் போதே என்ன ஆகிடும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 20% அதில் போயிடும். 20% அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுவே 76,000, 77,000. அப்போது ஒரு கடவுளை ஏறும்போது 1 லட்ச ரூபா மதிப்புள்ள நகையோட போகிறீங்க, வெளியில் வரும்போது 80,000, 75,000 அந்த மாதிரி நகையை மாற்றிட்டு வரும்போது உங்களுக்கான இழப்புகள் ஏற்படும். ஆகவே பொதுவாக இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது.